வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடகத்தமிழ் பார்க்கலாம். நாடகத்தமிழில் என்ன பார்க்கலான்னா, அந்த 7 நாட்கள் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. பாக்கியராஜ் அவர்கள் திரைக்கதை, வாசனம், டைரக்ஷன் எல்லாம் அவர் தான். தெரியும், நமக்கு தெரியும். பாக்கியராஜோட கதைகள் எல்லாமே வந்து ஜனரஞ்சகமாக ரொம்ப இயல்பாக போகக்கூடிய நகைச்சுவை. வசனம்லாம் நல்லா இருக்கும், நமக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு படம் அது. இது ஒரு புதுமையான படம். அந்த படத்தினோட ஒரு முன்னோட்டமாக 1935, 42 ஒரு படம் வந்திருக்கு. மிஸ் கமலா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாக்கியராஜ் அவர்கள் வந்து பாலக்காட்டு மாதவன் நாயர் என்று தன்னை அடிக்கடி சொல்லிக்கொள்வார். அவர் வந்து கேரளாவிலேருந்து வந்து இங்கே பட வாய்ப்புக்காக ஒரு ஆர்மான பெட்டியோடு வந்திருக்க வருவார். அவருக்கு உதவிக்கு ஹாஜா ஷெரீப் என்ற ஒரு சின்ன தம்பி நடிச்சிருப்பார். அவர் வந்து தபலா வாசிக்கிறவர், டோலக்கெல்லாம் வாசிக்கிறவர். அவர் என்ன செய்வார், அந்த வீட்டில் அம்பிகா வீட்டில் குடியிருப்பாங்க. அவர் வந்து வாய்ப்பு என்று அந்த முழுக்க இசையமைப்பாளராக கூட எப்படியாவது முன்னுக்கு வரணுன்ற அதுலேயே கவனமாக இருப்பார். அவர்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை மனசில் அலைப்பாய விடக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளை அடைகிற வரைக்கும் அவர் இருப்பார். ஆனால் அம்பிகா வந்து அவங்கள வந்து ஒருதலையாக காதலிப்பாங்க. அந்த ஒருதலையாக காதலிக்கும் போது அவங்க வீட்டில் ஒரு நாள் வந்து ஒரு கொலு சமயம் வரும்போது இவங்களையும் அழைச்சிருப்பாங்க. இந்த ஹாஜா ஷெரீப்ன்ற பையனும் இங்கே வந்து அங்கே கொலுவில் எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அவன் வந்து உட்காந்துருப்பார். என்னடா இங்கே வந்திருக்கேன்னா, சுண்டலுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு பாக்கியராஜ் கேட்பார். என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா, சுண்டல் தருவாங்கன்னு சொன்னாங்க, 4 மணிக்கு வந்து உட்காந்துட்டேன் அப்படின்வார். அது மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்பிகா கேட்பாங்க அந்த ஹாஜா ஷெரீப் கிட்ட, டே அங்கே பாரு கொலுவில் ஒரு பொம்மை பார்த்தியாடா அப்படின்வார். பார்த்தா அங்கே ஒரு பொம்மை வந்து ஹார்மோனிய பெட்டியோட இருக்கும். உங்கள் ஆசா மாதிரியே இல்லைன்னு. ஆமாம் அப்படின்வார். அது பக்கத்தில் பாடுறா ஒரு பெண்ணு, என்ன மாதிரியே இல்லை அப்படின்வாங்க. அதாவது அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அந்த நோக்கத்தில் போய் பாக்கியராஜ்கிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதை வந்து சொன்னோடனே அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வந்து உட்காருவார். இது நடுவில் இப்போ வந்து அம்பிகாவும் ஹாஜா ஷெரீப்பும் பக்கத்தில் உட்காந்தாங்க. இப்போ ஹாஜா ஷெரீப் இந்த பக்கம், பாக்கியராஜ் உட்காராரு. அப்போ அவர் சொல்லுவார், ஆசானே அங்கே அந்த பொம்மையை பாருங்களேன், எப்படி இருக்குது, உங்களை மாதிரியே ஒரு பொம்மை இல்லை? ஆமாடா நோக்கு என்ன மாதிரியே தான் இருக்குது அப்படின்வார். அப்படியா, அது பக்கத்தில் ஒரு பொம்மை பார்த்தீங்களா, நம்ம வசந்தி அக்கா மாதிரியே இல்லை அப்படின்வார். அவர் சொன்ன உடனே அந்த பையனோட நோக்கம் அவரையும் எப்படியாவது இவங்க லவ் ஒருதலையாக இருக்கேன், இருதலை லவ்வாக மாறணும்னு மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணுவார். ஆனால் பாக்கியராஜுக்கு வந்து அந்த குறிக்கோள்லாம் இசை முன்னுக்கு வர்றது மேலே இருக்கிறதுனால அவர் இதை எடுத்துக்க மாட்டார். வந்துட்டு இப்போ திருப்பி போயிட்டு வந்து இது இல்லடா பொருத்தம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வசந்தி பொம்மையை எடுத்து கீழே வச்சுட்டு, கீழே இருக்கிற ஒரு டோலக்கோட இருக்கிற ஒரு குழந்தை பொம்மையை எடுத்துன்னு வந்து அந்த ஹார்மோனியம் வாசிக்கிற ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, இப்போ இது தானே சிறந்த நல்ல ஜோடி அப்படின்னு வரும். அதுக்கு ஹாஜா ஷெரீப்பும் இவங்கள அம்பிகா ஐயோ அப்படின்னு தலைமையில கை வச்சுட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹாஜா ஷெரீப் சொல்லுவார், ஆசானே சில விஷயங்களில் நீங்கள் குருவாக இருக்காதீங்க, நான் தான் குருவாக இருக்கலாம் அப்படி அதுதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவார். பாக்யராஜ் படத்துக்கே அப்படியே ஒரு குறும்பான ஒரு நகைச்சுவை காட்சி நல்லாயிருக்கும், பாருங்கள். நன்றி.